வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: இந்த கிளிமூக்கு மாங்காய், அதாவது கல்லாமணி மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாங்காய் அப்படின்னு சொல்ல முடியாது, மாம்பழம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இடப்பட்ட நிலை, கொஞ்சம் பழவெட்டாக இருக்கக்கூடிய காய் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாங்காயை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து உள்ளே நறுக்கும் பொழுது அப்படியே லைட்டாக அப்படியே அந்த மஞ்சள் ஓடி இருக்கும், அந்த பழம் ஆக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் இதனுடைய கரெக்டான ஸ்டேஜு. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, வெல்லம் வந்து ஒரு 100 கிராம், ரொம்ப டைட்லி பேக்டு கிடையாது, நார்மலாக எடுத்துக்கிட்டது, டைட்டாக பேக் பண்ணது இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 ml 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. அந்த மாங்காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதே மாதிரி இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாங்காயினுடைய அந்த மேல் போர்ஷனையே கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது, இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த தோலை வந்து இப்போ சீவ வேண்டாம். ரொம்ப காயாக இருந்தால் தான் வந்து தோல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி மாம்பழமாக இருந்தது அப்படின்னா அப்படியே வெந்து கூழ் மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தோலெல்லாம் சீவாமல் கரெக்டாக அந்த பீஸ் வந்து கரெக்டாக நான் போட்டதுக்கப்புறமா அதை காமிக்கிறேன். இப்போ அந்த மாம்பழத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா தெரியும், அப்படியே எல்லோவாக இந்த அளவுக்கு பீஸு, அதாவது ஒரு 15 பீஸ் இதே மாதிரி சைஸ்க்கு. இது எப்படின்னா, நான் கன்னம் 2 சைடு கன்னத்தை மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதையோடு சேர்ந்த பகுதிகளை வந்து நான் எடுக்கலை, 2 கன்னத்தை மட்டும் நறுக்கி ஒரு 15 பீஸு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை கொதிக்குது. அந்த கொதிக்கும் பொழுது நம்ம உப்பு மஞ்சப்பொடியை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ இதில் நம்ம இந்த மாம்பழ பீசஸை வந்து சேர்த்துருவோம். இதை வந்து இப்படி சேர்த்துடலாம். இப்போ அந்த வாணலி வந்து நல்ல அடி கனமான வாணலி. இப்போ பொதுவாக வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஸ்வீட் கலரும் பொழுது, ஸ்வீட் செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் அடி கனமாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும், செய்யறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப குழைய வேக வேண்டாம், ஒரு அரை வேக்காடு அப்படி வேகட்டும். இப்போ நம்ம இந்த மாம்பழ பச்சடி எப்போ செய்வோம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து வருஷப்பருப்பப்போ, இப்போ தெலுங்கு வருஷப்பருப்பாக இருந்தாலும் சரி, தமிழ் வருஷப்பருப்பாக இருந்தாலும் சரி, அந்த வருஷப்பருப்பு போது நம்ம வந்து இந்த மாம்பழ பச்சடி செய்வோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து என்ன தாத்பரியம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுவைகளும் கலந்த மாதிரி, அதாவது நல்ல சந்தோஷங்களும் வரும், கஷ்டங்களும் வரும், துக்கங்களும் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் வந்தால் பயங்கரமாக இதாக இருக்கிறதும், துக்கம் வந்தால் இருக்கிறதும், உடனே உடஞ்சி போகிறதும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். ஏன் அப்படின்னா, இதில் எல்லா சுவைகளும் இருக்குது. மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, அது கொஞ்சமாக வந்து துவர்ப்பு சுவையும் இருக்கும். நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்குறோம், வெந்தய பொடி சேர்க்குறோம், கசப்பு, அதை மாதிரி இதில் எல்லா சுவைகளும் அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. வெல்லம் வந்து இனிப்பு. அப்போ இப்போ வந்து நம்ம வருஷப்பருப்பும் பொழுது என்ன செய்வாங்க, கூடுதலாக நம்ம கடவுளுக்கு இதை படைக்கும் பொழுது வேப்பம்பூ, அந்த வேப்பம்பூவை வந்து அதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வறுத்து இதில் சேர்ப்பாங்க. நார்மலாக வேப்பம்பூ சேர்க்கலை அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம வெந்தய பொடி அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த மாம்பழ பச்சடியினுடைய கடவுளுக்கு படைப்பதனுடைய வருஷப்பருப்பும் பொழுது இதுதான் அது தாத்பரியம். ஸோ இப்போ அது வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம லைட்டாக அப்படியே இருக்கட்டும், ரொம்ப வேக வேண்டாம், அப்படியே ஒரு அரைப்பதமாக வெந்துக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெல்லத்தை துருவி எடுத்துருக்கோம்ல, இந்த வெல்லத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, திக்காக பச்சடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சமாக நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். அந்த பச்சடி வந்து நீர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கூடவே விட்டு நம்ம இந்த கரைச்சிக்கலாம். அந்த பச்சடியை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாம்பழமும் அந்த இனிப்பும் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்.
சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தில் கூட ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த சாதத்தில் ஊற்றுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். ஸோ நம்ம நீர்க்க இருக்கணுமா திக்காக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷனல். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம போட்ட அந்த மாம்பழம் வந்து ஒரு அரை பங்கு அப்படியே வெந்தாச்சு. இப்போ நான் அதில் அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே வடிகட்டி டேரெக்டாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கலந்து விடுவோம். இந்த மாம்பழம் வந்து இந்த வெள்ளை தண்ணியிலையும் நம்ம ஏற்கனவே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து அப்படியே மெதுவாக நல்லா வேகட்டும். அப்படியே குழைய விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளறி விடும் பொழுதும் அப்படியே ஜென்டிலாக கிளறி விடணும். இது அப்படியே வந்து நம்ம வேக வேக அதுவும் தண்ணியும் அப்படியே லைட்டாக சுண்டும். அது அப்படியே சுண்டி நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுடைய விருப்பம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அப்படியே திக்காகவும் இருக்கலாம், கொஞ்சம் நீர்க்கவும் இருக்கலாம். ஸோ அது வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அந்த வெள்ளை தண்ணியும் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வெந்தாச்சு. வேகும்பொழுது லைட்டாக அப்படியே அந்த கரண்டியாலேயே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டேன். ரொம்ப பண்ணி விடலை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், முழுசாகவும் இருக்கும், கொஞ்சம் அப்படியே வெந்தும் கொஞ்சம் ஸ்மாஷாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நிறுத்திட்டு தாளித்து கொட்டிடலாம். இப்போ நான் அந்த எடுத்துகிட்ட ரீஃபைண்ட் ஆயிலில் ஃபஸ்ட்டு கடுகை வந்து பொரிச்சிடுறேன். கடுகு தாளிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வரமிளகா போட்டுடலாம். வரமிளகா போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம், இந்த பெருங்காயத்தை வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம இதில் தாளிச்சு கொட்டிடலாம். தாளிச்சு கொட்டிட்டு இப்போ இதை எடுத்து நான் கொஞ்சம் கீழே வச்சிடுறேன். அடுப்பு மேலே இருந்தால் அதனுடைய சூடு கொஞ்சம் இருக்கும். அதை கீழே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலரிக்கலாம். இது வந்து அப்படியே நல்ல அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டு, வெல்லத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு, உப்பு தனியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த உப்பு, அப்புறம் நம்ம காரம் இப்போ தாளித்து கொட்டினது மூலமாக, வரமிளகா தாளித்தது மூலமாக காரமும் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெந்தய பொடியை இப்போ நிறுத்தியாச்சு, அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் சூடு இருக்கும் இல்லையா, அப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்தய பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, அந்த 6 சுவைகளோட நம்ம அருமையான மாம்பழ பச்சடி. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முழுசாக மாம்பழம் கிடையாது, காயும் கிடையாது, ஒரு இடைப்பட்ட ஒரு அந்த நிலையில் வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வருஷ பருப்புக்கு செஞ்சு கடவுளுக்கு படைக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான டிஷ்ஷஸ் உங்கள் கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.